என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில். வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் அகில இந்திய அளவில் தொடர்ந்து முன்னேறி வரக்கூடிய ஒரு மாநிலம். நகர்ப்புறத்தில் நகர்மயமாதலிலும் சரி, தொழில்மயமாவதிலும் மகாராஷ்டிரத்திற்கு அடுத்த நிலையை தமிழ்நாடு கடந்த பல ஆண்டுகளாக பெற்று வருகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதிலும் தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதிலும் கூட தமிழ்நாடு பல வகைகளிலும் சிறந்து விளங்குவதாக பல்வேறு காலகட்டத்தில் நிபுணர்கள், பல வெளிநாட்டு தொழில் முனைவோர் கூட பாராட்டியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கான இந்த சூழ்நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்வது ஒரு அடிப்படையான மனித வளம், படித்தவர்கள் நிறைந்த பட்டதாரிகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வெளியே வரக்கூடிய ஒரு மாநிலம், நீண்ட கடற்கரை, ஏராளமான துறைமுகங்கள், பன்னாட்டு விமான நிலையங்கள், எங்கு பார்த்தாலும் தேசிய நெடுஞ்சாலை என அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நிறைந்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இன்றைக்கு இந்தியாவில் அரசியல்வாதிகள் அரசியல் நடத்துவது என்பது கொள்கை அடிப்படை, கோட்பாட்டு அடிப்படை என்பதை கடந்து தேர்தலில் அந்தந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதும் அல்லது ஒரே முதல்வர் தொடர்ந்து வெற்றி பெறுவதுமான பல சூழல்களை வட இந்திய தேர்தல்களில் பார்க்கிறோம். எல்லா பிரச்சனைகளை விடவும் ஒரு சிறந்த நிர்வாகம் அங்கே நடந்ததா, வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்பட்டனவா, தொழில் முதலீடுகள் என்பதை அந்த மாநில அரசு ஈர்த்திருக்கிறதா, நல்ல தொழில் முதலீட்டிற்கான சூழ்நிலையை அந்த மாநிலம் தக்க வைத்திருக்கிறதா என்கிற பல காரணிகள் அண்மை காலமாக அரங்கேறி வருகின்றன. இது முதிர்ச்சி பெற்று வரக்கூடிய ஒரு ஜனநாயகத்தினுடைய நல்ல அம்சமாகவும் கூட பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் மாநிலத்திற்கு தொழில் தொடங்குவதற்கு தொழில் முனைவோர் வர வேண்டும் என்பதற்காக பல சலுகைகளை வழங்குவதும், வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை எல்லாம் தொழில் தொடங்க எங்கள் மாநிலத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதுமான போக்கை கடந்த காலத்தில் நாம் பார்த்து வருகிறோம். அண்மையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சாம்ராஜ்நகர் மாவட்டத்திலே அமைய இருக்கக்கூடிய ஒரு தொழில் மண்டலத்திற்காக கோவை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோரை எல்லாம் அழைத்து பேசியதாக ஊடகங்களிலே செய்தியை பார்த்தோம். ஏராளமான தொழில் முனைவோர் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான கோடிகளில் முதலீடு செய்து அங்கே தொழில் தொடங்க போவதாகவும் அவர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் தமிழ்நாட்டில் தொழில்துறையினர் சிலருக்கு வருத்தங்கள் உண்டு. எதிர்பார்த்த வேகத்தில் தமிழ்நாட்டு தொழில் வளர்ச்சி என்பது நடக்கிறதா என்பது அவர்களது கவலை. அதை பற்றி பேசலாம். நம்மோடு பொருளாதார விமர்சகர் திரு எம்.ஆர். வெங்கடேஷ், பொருளாதார வல்லுநரும் ஹிந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அமைப்பினுடைய ஆலோசகருமான திருமதி கௌரி ராமச்சந்திரன், தொழில் ஆலோசகர் திரு என்.எஸ். வெங்கட்ராமன், சட்டமன்ற உறுப்பினரும் மனிதவள மேம்பாட்டு ஆலோசகருமான திரு மாஃபா பாண்டியராஜன், இவர்களோடு கோவை மண்டல சிஐஐ தலைவர் திரு கே.எஸ். சுந்தரராமன். நாம் பேசலாம். திருமதி கௌரி, தமிழ்நாடு எந்த இடத்தில் இருக்கிறது? இன்றைக்கு தொழில் வளர்ச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழில் முதலீடுகளை பெறுவதை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை எல்லாம் ஒப்பிடும்போது எந்த இடத்தில் இருக்கிறது? எந்த இடத்தில் என்று குறிப்பதை விட நான் 2008 2012 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 25 கோடியில் இருந்த 2000 முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்தது 25,000 லட்சம் கோடி அந்த அளவில் வந்தது நம்மளுக்கு 2008. அதிலிருந்து அப்புறம் உலக பொருளாதார வீழ்ச்சி இருந்த சமயத்தில் 39 கோடி ஆகி அதற்கு பிறகு 2011 73,000 கோடி வந்த பிறகு இப்பொழுது 2012 பார்க்கும்போது வெறும் 6,580 லட்சம் கோடி தான் நம்மளுக்கு முதலீடு வந்திருக்கிறது. ஏன் இந்த 2011 இருந்து 2012 ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு ஏதாவது பல லட்சங்கள் குறைந்திருக்கிறது. அது ஒரு பெரிய முக்கியமானது. அதே மாதிரி நம்மளோட வந்து 51% கவர்மெண்ட் ஓண்டு தான் தமிழ்நாட்டில், மிச்சம்தான் தமிழ்நாடு பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ். சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் வந்து ஆதாரபூர்வமானவையா, அதிகாரப்பூர்வமானவையா? ஆமாம், அது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்த புள்ளி விவரங்கள் தான். அதில் மாற்றுதலே கிடையாது. 2012 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பக்கா, அதில் சந்தேகமே இல்லை. அது 2011 ஒப்பிடும்போது 2012 வளர்ச்சி குறைந்திருக்கிறது சொல்றீங்க, முதலீடு குறைந்திருக்கிறது சொல்றீங்க.
இதற்கு என்ன காரணம் தெரியுமா வெங்கடேஷ்? காரணம் வந்து ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து 2007 2008 நம்ம மொத்த வருமானத்தை ஒப்பிடும்போது இந்தியாவில் 39% முதலீட்டு இருந்தது. அது இப்போ 30% தான். ஆல் இண்டியா லெவல்லே குறைந்திருக்கிறது. 4 ரூபா முதலீட்டு ஆகும்போது இன்னைக்கு 3 தான் ஆகிறது. இது ஒரு தேக்கம். ரெண்டாவது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார்லாம் இன்னைக்கு வந்து ஒரு முதலீட்டை வரவேற்கிற ஒரு மாநிலங்களாக வந்து ஒரு எமர்ஜிங் ஸ்டேட்ஸாக இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் முதலீட்டோ இல்லைன்னா சத்தீஸ்கரில் முதலீட்டோ யாரும் பண்ண மாட்டாங்க. ஒன்று மகாராஷ்டிரா, பஞ்சாப், குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, இது 5-6 மாநிலத்தில் தான் இருந்தது. இப்போ ஒரு 2-3 ஆப்ஷன் கிடச்சிருக்கிறது. மூணாவது எடுத்து பார்த்தீங்கன்னா எம்என் ரிகான் அந்த தினக்கூலி வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு தேசிய அளவிலேயே ஒரு தொழில் செய்வதற்கு ஆட்களின் பற்றாக்குறை பெரும் அளவில் வந்திருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட கொள்கையினால வந்திருக்கிற பிரச்சனைகள். ஏன் நல்ல சம்பளம் கொடுத்தால் ஆட்கள் வரப்போகிறார்கள். நாளைக்கு 100 ரூபாய் கூலி தான் அவர்கள் தருகிறார்கள். அதை விட நல்ல சம்பளம் கொடுத்தால் அது நல்ல விஷயம் தானே, அப்போது வேலைக்கு வருவார்கள் இல்லையா? வருவார்கள். இது அடிப்படையில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கான சம்பளத்தை, அடிப்படை சம்பளத்தை, சராசரி சம்பளத்தை உயர்த்துறதுக்கு தானே அந்த திட்டம் சொல்றாங்க. அது கரெக்ட். அது வாதத்தில் ஒன்றா என்ன இருக்குது, 10 வருஷம் நடைமுறையில் அப்படி நடக்கலை. ஆட்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு சராசரி ஒரு கட்டுமான வேலைக்கு நீங்கள் ஒரு கூலி வேலைக்கு எடுத்து பார்க்கணுங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பீகார் மாநிலத்திலேருந்தோ இல்லை ஒரிசா மாநிலத்திலேருந்தோ தான் வராங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் வைத்து நம்ம கிராமப்புறத்துலேருந்து வந்து இங்கே வேலை செய்வாங்க. அது இல்லாமல் போயிடுது. அடுத்தது எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது நீங்கள் இந்த 150 ரூபாய் தினக்கூலி வந்து அதோட வந்து ஒரு பெரிய பிரச்சனை இந்த டாஸ்மாக் பிரச்சனை, அதுவும் ஒரு பெரிய அளவில் பாதிக்கிறது. அடுத்தது கட்டுமான பணி. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, நெடுஞ்சாலையெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு பவர் பிரச்சனை நம்மளுக்கு 2009 2012 வரைக்கும் இருந்தது பார்த்தீங்களா, ஒரு 3 வருஷம். அது கம்ப்ளீட்டாக இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸே சிதைச்சிருது. எனக்கிட்ட இன்னைக்கு வந்து 6-7 வாராக்கடன் ப்ரப்போசல் நான் பேங்க்கிட்ட போய் நான் ரீநெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் 6மே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தொழில் முனைந்தவர்கள் இன்னும் கொள்ளையடிக்கவில்லை, மார்க்கெட் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறார்கள், நல்ல டெக்னாலஜியில் மிஷின் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களால ஃபேக்ட்ரியை 12 ஹவருக்கு மேலே ஓட்ட முடியல. ஒரு 24 மணி நேரம் ஓட்ட வேண்டிய ஃபேக்ட்ரி 12 மணி நேரம் ஓட்டி அவங்களால லாபம் சம்பாதிக்க முடியல. லாபம் சம்பாதிச்சா தான் அந்த கடனை கொண்டு போய் திருப்பி கட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னும் ஒரு 4-5 வருஷம் நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணாதான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வருவதற்கு அரசாங்கமே முதல்ல ஒரு பெரிய திட்டம் எடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து வாஜ்பாய் அரசாங்கம் வந்து இந்த நதிநீர் இணைப்பு திட்டம்னு சொல்லிட்டு இருந்தோம். அது அவருக்கு அப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. ஒரு மாநிலம் ஏன் இது வந்து ஒரு நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது? காவேரியும் தாமிரபரணியும் ஏன் இணைக்கக்கூடாது? சிறுவாணியும் வைகையும் ஏன் இணைக்க இந்த மாதிரி ஒரு இணைச்சி ஒரு பெரிய கட்டுமான பணி செஞ்சீங்கன்னா அதோட ஸ்பின் ஆஃப்ஸ் அதை ஒன்றுக்கு மேலே பிணைத்து கொண்டு ஒரு பெரிய அளவில் வளர்ச்சிக்கான ஊக்கத்தை அரசே தொடங்கணும். அது வந்து திரு வெங்கட்ராமன், உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதாவது ஓரளவு தமிழ்நாட்டில் தொழில் வளம் குறைஞ்சிருக்குங்கிறதே மறக்கக்கூடாது, அது உண்மை. அதே சமயம் இதை மாநில அரசை மாத்திரம் குற்றம் குறைவாக சொல்லக்கூடாது. அது மத்திய அரசுக்கும் இதில் ஒரு சில அளவு பொறுப்பு உண்டு. ஆனால் என்ன பார்க்குறேன், இந்த இதில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குஜராத்து, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலத்தில் அங்கே மாநில அரசுகள், மாநில முதல் மந்திரி எல்லாருமே ஓரளவு ஒரு ஒரு அணுமுறையிலையும் கொள்கை மூலமும் ஓரளவு தொழில் முறையை நடத்திட்டு இருக்காங்க. அந்த அளவு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது உண்மை. எப்படி சொல்றீங்க? பல எம்ஓயூக்கள் போடப்பட்டிருக்கின்றன. 20,000 கோடிக்கு பக்கம் முதலீடு சொன்னாங்க. நிறைய முதலீடு எம்ஓயூ மட்டும் போட்டா பத்தாது. முதலீடுங்கிறது இவங்க சொன்ன முதலீடு பிக்சரே வந்து இதெல்லாம் அறிவிக்கப்பட்ட முதலீடு, நடத்தப்பட்ட முதலீடு இல்லை. பெரிய வித்தியாசம் இருக்கு. பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ற ப்ராஜெக்ட் வரல. நாகார்ஜுனா பெட்ரோ கெமிக்கல்னு ஒன்று இருக்கு. 5 வருஷமா கடலூர்ல வரும் 4,000 கோடி ரூபா இன்னும் கமிஷன் ஆகல. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனை அடிப்படை பிரச்சனை டாஸ்மாக் எல்லாம் பிரச்சனை தான். அதெல்லாம் சோஷியல் ப்ராப்ளம். இது அதனால இண்டஸ்ட்ரி எல்லாம் பண்ணுறது அதெல்லாம் உண்மை ஒத்துக்க முடியாது. மேன் பவர் இல்லைனால போகிறதும் ஒத்துக்க முடியாது. அதுவும் கரெக்டாக இல்லை. உண்மையாக என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் வந்து மூலப்பொருளே இல்லை, அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. நமக்கு ஃபீட் ஸ்டாக் இல்லை, நேச்சுரல் கேஸ் இல்லை, க்ரூட் ஆயில் இல்லை. அதான் இப்போ பேசிக் எல்லாத்தையும் வளர்ந்துருக்க முக்கியமான காரணம். அந்த பேசிக் பொருள் இல்லாத போது எந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணாலும் அதுக்கு ஒரு காம்படிஷனே இல்லை, பண்ண முடியாமல் போயிடுச்சு. குஜராத், மகாராஷ்டிரா கம்பீட் பண்ணுவோம். ரெண்டாவது பெரிய தவறு என்ன பண்ணியிருக்கோம்னா, தமிழ்நாட பேசிக் ஸ்ட்ரென்த் என்னென்னா ஒரு ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ், சால்ட்டு, உப்பு, தோல், டெக்ஸ்டைல், ஆட்டோமொபைல் தான் முக்கியமான தொழில். இந்த தொழில் வளர்ச்சின்னா, இந்த தொழில் வளர்ச்சி வந்து முதலீடை மாத்திரம் வச்சு தொழில் வளர்ச்சி சொல்ல முடியாது. தொழில் வளர்ச்சி வந்து அல்டிமேட்லி நிறைய லேபர் வரணும், எம்ப்ளாய்மெண்ட் வரணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் உப்பு தொழிற்சாலை எடுத்திங்கன்னா
வேதாரண்யத்தில் ஒரு ஏக்கரில் நம்ம ஒரு 5 கிலோகிராம் எடுக்க வச்சுக்கோங்க, சுமாராக சொல்கிறேன். அதே இடத்துல குஜராத்தில் போனீங்கன்னா 25% கூட வருது அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதிலெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தோல் தொழிற்சாலை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. டெக்ஸ்டைல் சொல்லவே வேண்டாம். ஆட்டோமொபைல் எடுத்தாலே ஆட்டோமொபைலில் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவில் மொத்தம் கார் உற்பத்தியில் 40% தமிழ்நாடு, இந்தியாவில் கார் ஏற்றுமதியில் 60% தமிழ்நாடு, ஆட்டோ காம்பனன்ட் பண்ணுறதுல தமிழ்நாடு 35%. பெரிய ஒரு உண்மையான இடம். அது இடத்துல என்ன இப்போ பியூகாட்னு ஒரு கார் இருந்தது தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஏக்கர் லேண்டு கொடுத்தோம், 700 ஏக்கர். அவங்க குஜராத் போயிட்டாங்க. ஃபோர்டு மோட்டர் இங்கேயே இருக்குது, இருந்தாலும் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு சனந்த் குஜராத்துக்கு போயிட்டாங்க. இப்போது மாருதி இருக்குது, மாருதி வந்து ஹரியானாலேருந்து குஜராத்துக்கு போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம். ஏன் வரல தமிழ்நாட்டால், ஏன் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியல? அதில் தான் பிரச்சனை. அதில் பிரச்சனை வரும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரசோட அணுகுமுறை ரொம்ப முக்கியம், கொள்கை ரொம்ப முக்கியம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு குறைவு இருக்குன்னா சொல்லணும். ஒரு உதாரணம் சொல்கிறேங்களேன் உங்களுக்கு, சின்ன உதாரணம் சொல்கிறேன் அணுகுமுறைக்கு. திருச்சி டிஸ்டிலரிஸ் ஒரு நிறுவனம் இருக்குது திருச்சியில். அங்கே ஆல்கஹால் பண்ணுறாங்க. 9 மாதமாக அந்த ஆல்கஹால் பிளான்ட் மூடி இருக்குது. ஏன் மூடி இருக்குன்னா அவங்களுக்கு மொலாசஸ் இல்லை. மொலாசஸ் வந்து சந்தையில் வாங்க முடியாது, கவர்மெண்ட் அலாட் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணுவாங்க, ஏலம் எடுப்பாங்க. வருஷத்துக்கு இந்த வருஷம் 1 வருஷமாக ஏலமே எடுக்கலை. சர்க்கரை ஆலைகள்லேருந்து மொலாசஸ் வரும், கழிவு பொருள். அதை வந்து வாங்க முடியாது, மார்க்கெட்டில் வாங்க முடியாது. அரசாங்கம் வந்து அதை ஆக்ஷன் விடுவாங்க. அந்த ஆக்ஷன் 1 வருஷமாக தமிழ்நாட்டில் ஆக்ஷனே விடலை. ஆக்ஷனே விடாமல் அந்த கம்பெனி மூடி போயிடுச்சு. மூடினா பிளான்ட் ஓடலை 9 மாதமாக. ஓடலைன்னா தமிழ்நாட்டுக்கு ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் நஷ்டம், சேல்ஸ் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், கலால் வரி நஷ்டம், தொழிலாளர்கள் வேலை இழக்கிறேன். இதெல்லாம் வந்து இதே பிரச்சனை வந்து இப்போ குஜராத்தில் இருந்தது, மத்திய பிரதேசம் இருந்ததுன்னா அரசாங்கம் இடப்பட்டிருக்கும். என்ன ரொம்ப சிம்பிள் சாதாரண விஷயம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மொலாசஸ் அலாட் பண்ணுற பெரிய இது மாதிரி சின்ன ஏதாவது அணுகுமுறை சொல்கிறேன். இந்த பாண்டியராஜன், ஒரு அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையில் இருக்கிற ஒரு அஜாக்கிரதை, ஒரு அலட்சியம் இதற்கு காரணமாக இருக்கக்கூடும்ன்ற கருத்தை திரு வெங்கட்ராமன் வைக்கிறார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுடைய கன்னி பேச்சில் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு நானும் வந்திருந்தேன். நீங்கள் பேசும்போது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி பற்றி பல விஷயங்களை நீங்கள் பேசியவர். அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாநில அரசின் அணுகுமுறை மீது இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுக்கு ஏற்புடையதா?